எல்லையில்லா அன்பிற்குரிய நம்பருமான் யோகிராம் சுரத்மா தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெற்ற, அதாவது இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் பகவானுடைய திருநாமத்தை ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று தன்னுடைய ஒரு நலத்தை சிறிதும் எதிர்பார்க்காமல் இதே வேலை சொல்லுவார்கள். வெற்றிக்கு அடிப்படை எந்நேரமும் அதை பற்றி சிந்தனை என்று சொல்லுவார்கள். இங்கு சதா அந்த திருநாமம் ஒன்றே அவருடைய வாழ்க்கையாக மாற்றி நம்மையெல்லாம் அவர் ஒருங்கிணைத்து இந்த திருநாமத்தை நமக்குள் செலுத்தி இன்று நாமெல்லாம் இந்த நாமத்தினுடைய ருசியை அறிந்திருக்கிறோம் என்றால் அதற்கு பகவான் அவர்கள் நமக்கு தந்த இந்த ஒரு அரிய பொக்கிஷம் தபஸ்வி பொன்காமராஜ் சுவாமிஜி நாம ரிஷி அவர் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. பகவான் நமக்கு கொடுத்திருக்கின்ற பொக்கிஷம். அதுபோல மாயம்மா அவர்கள் நமக்கு தந்த ஒரு மாணிக்கம் அவர். அப்பேற்பட்ட ஒரு சரியான ஒரு பகவானுடைய அருள் பெற்ற தபஸ்வி பொன்காமராஜ் சுவாமிஜி அவர்கள் இந்த தமிழ்நாடு முழுக்க என்று சொல்ல முடியாது, இன்னும் மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடங்களிலும் பக்தர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய மனதிற்குள் இந்த திருநாமத்தை செலுத்தி, அதற்கு உதாரணமாக என்னை எடுத்துக்கொள்ளலாம். இன்று பாடல் பாடத் தெரியாத என்னை இயக்கி, அதாவது பகவான் இவரிடம் ஒப்படைத்து பகவானுடைய திருநாமத்தை என் மனதிற்குள்ளே உள்ளே செலுத்தி, அதுபோல இந்த பஜனை பாடல்கள் அதில் ஒன்றி போக செய்து அதை என்னுடைய மனதிலும் இருத்தி அதை பல பேர் பலன் பெற செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பகவான் அவர்கள் இவர் மூலமாக எனக்கு கொடுத்திருக்கின்றார். பகவானை எப்படி குருநாதர் என்று சொல்கின்றோமோ அதுபோல என்னுடைய குருநாதர், அதாவது நாம ஜபத்துக்கு, நாம சங்கீர்த்தனத்திற்கு, நாம பஜனைக்கு பொன்காமராஜ் சுவாமி அவர்கள்தான் என்னுடைய குருநாதர் என்று கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சத்குருநாதராக அவர் என்னை இயக்கி பாடல்களை எல்லாம் பாடச் செய்து, அதை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. செல்வகுமார் அவர்கள் சொன்னது போல அவருடைய திருநாமம் தான் நமக்கு கதி என்று ஆள் மனதிலே பதிய வைத்தது தபஸ்வி பொன்காமராஜ் சுவாமிஜி என்று சொல்வதில் சிறிதளவும் சந்தேகமில்லை, சிறிதளவும் ஐயமில்லை. அப்படி ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு மாத்திரம் இல்லை, அதாவது அவர்கள் சொல்லுவது போல இங்கு ஏழை பணக்காரர்கள் என்ற ஒரு பாகுபாடு அவரிடம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவருடன் நான் பயணித்திருக்கின்றேன். சதா நாம மட்டும்தான் அங்கே சொல்ல முடியும், வேற பேச்சு எதுவும் பேச முடியாது, வேற எந்த பேச்சிற்கும் அங்கே இடமில்லை. அதுபோல இன்று இங்கே நடந்த பஜனை வேற எந்த கவனத்திற்கும் 3 மணி நேரமாக இந்த பஜனை நடந்திருந்த போதிலும் இங்கே இருப்பவர்கள் எப்படி பஜனை கருத்தோடு பாடுகின்றார்களோ அதுபோல அங்கே அமர்ந்திருக்கின்ற பக்தர்களும் அதே கருத்தோடு இறுதி வரை அந்த திருநாமத்தை சொல்லி பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகின்றார்கள் என்பதை கண்கூட அனைவரும் பார்க்கின்றோம், உணர்கின்றோம். அப்பேற்பட்ட ஒரு நாம ரிஷி பகவான் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டவர். அவர் பெரிய ஒரு பொக்கிஷம். அதை நாம் எல்லோரும் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அவர் பின்பு நாம் சென்றோம் என்றால் வெற்றி நிச்சயம். பகவான் அவர்கள் சொல்லுவது போல
வெற்றி ஜெயம் வெற்றி ஜெயம் ஜெயம் என்று இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இன்று இங்கே எனக்கு கிடைத்திருக்கின்றது. அது நாம ரிஷி அவர்களும் நாமத்தை சதா சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம பித்தன் என்ற ஒரு சிறப்பு பெயர் பெற்ற மாசானமுத்து அண்ணாச்சி அவர்களும் காரணம். இல்லை என்றால் நான் இப்படி வந்திருக்க முடியாது. அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் சிரம் தாழ்த்திய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் அப்படி பாட்டெல்லாம் பாட தெரியாது. பாடினா கூட எல்லாரும் சிரிப்பதற்குள்ள நகைப்பதற்கு உள்ள ஒரு விஷயமாகத்தான் இருந்து வந்தது. என் பின்னால் இருந்து கொண்டு சதா அதை பாட பாட சொல்லி இன்று ஓரளவுக்கு தேறிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். அது அவருடைய திருவருள். இன்னும் அவருடைய பயணம் தொடர்கின்றது. அவருடைய பயணித்த நாட்களை எல்லாம் நான் எண்ணி பார்க்கின்றேன். அது இந்த பாடல் போல பகவானை எப்படி மறக்க முடியாதோ அதுபோல அதுவும் மறக்க முடியாது. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பகவான் அவர்கள் கருணையோடு அவருடைய திருவருளோடு இவரை இயக்கி எங்களுக்கெல்லாம் அந்த நல்ல படிப்பினையை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். நீங்களும் அதை கடைபிடித்து வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று பகவானுடைய திருவடியில் நான் இன்று மனதார வேண்டி பிரார்த்திக்கின்றேன். அதுபோல காணிமடத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய திருவடிக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். அவர்கள் செய்கின்ற அந்த ஒரு பக்தி, அதாவது ஒன்றி போய் பகவானுடைய திருவடியிலே ஒன்றி அவர்கள் செய்கின்ற காட்சியை நான் 1990களிலிருந்து நான் பார்த்து வருகின்றேன். அவருக்கும் நாம ரிஷி அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும், அவர்களுக்கு அவர் நிறைய செய்திருக்கிறது என்பது இருக்காது. அவர் உலகத்தாருக்காக படைக்கப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் நிச்சயம். உலகத்தாருக்காக படைக்கப்பட்டிருக்கின்றார். பகவான் அவர்கள் அவரை அதுக்காக நியமித்திருக்கின்றார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடல்களில் ஒன்று அவருடைய விருப்பத்திற்காக நான் இப்போது பாடுகின்றேன். எனக்கு அவருடைய முன்னிலையிலே எவ்வளவுதான் எனக்கு மனப்பாடமாக இருந்தாலும் கூட, தினமும் பாடக்கூடிய பாடலாக இருந்தாலும் கூட ஒரு அச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்காக இந்த புத்தகத்தை நான் கையில் வைத்துக்கொண்டு பாடுகின்றேன். அவருடைய திருவருள், அவருடைய கருணைக்காக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய் யோகிராம் சுரத். भगवान योगीराम सुरतकुमार महाराज की जय। सीताराम बदी सीताराम गुरु महाराजा सीताराम। 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 योगी रामा सीताराम सूरत कुमारा सीताराम। योगी रामा सीताराम सूरत कुमारा सीताराम। वालिय वालिय वालियवे वालिय एंगुरु वालियमे। वालिय वालिय वालियवे वालिय एंगुरु वालियवे। सीताराम बदी सीताराम गुरु महाराजा सीताराम। सीताराम बदी सीताराम गुरु महाराजा सीताराम। योगी रामा सीताराम सूरत कुमारा सीताराम। योगी रामा सीताराम सूरत कुमारा सीताराम। துன்ப பிறவி கடலதிலே தவழும் மக்களை கரையேற்ற। துன்ப பிறவி கடலதிலே தவழும் மக்களை கரையேற்ற। சிம்மக்கடை கண் பார்வையிலே சிம்ம கத்தனை சிரிப்பினிலே। சிம்மக்கடை கண் பார்வையிலே சிம்ம கத்தனை சிரிப்பினிலே। அன்பு கரத்தால் அருள் வீசி அனைக்கும் சத்குரு குருநாதா। அன்பு கரத்தால் அருள் வீசி அனைக்கும் சத்குரு குருநாதா। வாழிய வாழிய வாழியவே
வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய என் குரு வாழியவே சீதாராம் பதி சீதாராம் குரு மகராஜா சீதாராம் சீதாராம் பதி சீதாராம் குரு மகராஜா சீதாராம் கையில் விசிறி பாருங்கள் கழுத்தினில் மாலையை பாருங்கள் கையில் வீசை பாருங்கள் கழுத்தில் மாலை பாருங்கள் கையில் விசிறி பாருங்கள் கழுத்தினில் மாலை பாருங்கள் கையில் வீசை பாருங்கள் கழுத்தில் மாலையை பாருங்கள் தலையில் பாகையை பாருங்கள் கண்ணில் கருணையை பாருங்கள் தலையில் பாகையை பாருங்கள் கண்ணில் கருணையை பாருங்கள் மாயை மாய்த்திடும் மன்னனிவன் மாயாஜால கண்ணனிவன் 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 வாழிய வாழிய வாழியவே வாழிய எம்புரு வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய என் குரு வாழியவே சீதாராம் பதி சீதாராம் குரு மகராஜா சீதாராம் சீதாராம் பதி சீதாராம் குரு மகராஜா சீதாராம் யோகி ராமா சீதாராம் சுரத் குமாரா சீதாராம் யோகி ராமா சீதாராம் சுரகுமாரா சீதாராம் காலை தொட்டால் களி தீரும் கண்ணால் கண்டால் வினை தீரும் யோகி அருகில் இருந்தால் பசி தீரும் அனைவரும் வந்தே பாருங்கள் அருகில் இருந்தால் பசி தீரும் அனைவரும் வந்து பாருங்கள் இவன் தான் அம்மா குருநாதன் சிவனே இவன் தான் குருநாதன் ஏ சிவதான் அம்மா குருநாதன் சிவனே இவன் தான் குருநாதன் இவன் தான் அம்மா குருநாதன் சிவனே இவன் தான் குருநாதன் இவன் தான் அம்மா குருநாதன் சிவனே இவன் தான் குருநாதன் வாழிய வாழிய வாழியவே வாழிய எம் குரு வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய என் குரு வாழியவே சீதாராம் பதி சீதாராம் குரு மகராஜா சீதாராம் சீதாராம் பதி சீதாராம் குரு மகராஜா சீதாராம் யோகி ராமா சீதாராம் சுரத் குமாரா சீதாராம் யோகி ராமா சீதாராம் சுரகுமாரா சீதாராம் வாழிய வாழிய வாழியவே வாழிய எம் குரு வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய என் குரு வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய எம் குரு வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய என் குரு வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய எம் குரு வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய என் குரு வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய எம் குரு வாழியவே வாழிய வாழிய வாழியவே வாழிய என் குரு வாழியவே सर गुरुनाथ महाराज की जय हो